இந்த 10 ரூபா ஸ்லைம் ஒர்த்தா இல்லையா அன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். முதல்ல எடுத்துக்கிட்டேன், கையில் எடுத்துக்கிட்டோன்னே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. சரி ஃபஸ்ட்டு இழுத்து பார்த்துருவோம் சொல்லிட்டு இழுத்து பார்த்தேன், நல்லா தாங்க இருந்தது. 10 ரூபாய் கொஞ்சம் ஒருத்தன் தான் தோணும். இழுத்தலாம் போதும்னு சொல்லிட்டு கையில் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஸ்லைமை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அதேமாதிரி கீழே அழகாக வந்தது. அப்புறமா இது யார் யாருக்கெல்லாம் க்ரீன் கலர் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேவா, இதுவும் பார்க்க அழகாக இருந்ததுங்க. கீழே நல்லா வந்துக்கிட்டே இருந்தது. பார்த்தா ரொம்ப கீழே பிடிச்சுங்க. அப்புறமா ஏன் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு இழுத்துட்டேன், ஏன்னா அழுக்காயிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் கலர் வேறு. அப்புறமா நீங்கள் எந்த ஊர் பார்க்குறீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த ஸ்லைம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகலாம். என்னடா நெக்ஸ்ட் லெவலுக்கு கேட்டேன். இப்போ இழுத்து பார்ப்போமா எவ்வளோ தூரம் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்தேங்க. எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, ஏன்டா அது ஸ்லைமா இல்லை லப்பர் பண்டாடா. சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், கயிறு மாதிரியே இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது க்ரீன் கலர். இன்னொன்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க கடைசி வரையும், ஆனால் பியற மாதிரியே இல்லை இந்த ஸ்லைம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் தோணுச்சுங்க. பாருங்க, என்னமோ பண்ணிட்டேன், இழுத்தும் பார்த்துட்டேன், மடிச்சு பார்த்து மறுபடியும் இழுத்து பார்க்குறேன். நல்லா தாங்க இருந்தது குவாலிட்டி, ஆனால் செம்ம ஒருத்தன் தாங்க தோணுச்சு எனக்கு. கடைசி வரையும் இந்த ஸ்லைம் பியவே இல்லைங்க, கடைசி வரையும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த ஸ்லைமை 10 பேர் கிவ்வே கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறேன். மறக்காம யார் யாரெல்லாம் ஸ்லைம் கமெண்ட் பண்ணுங்க, நான் 10 பேரை சூஸ் பண்ணி நானே கிவ்வே தரேன். அப்புறமா இந்த ஸ்லைமை ஃபுல்லாக கசக்கி மடிச்சிட்டாங்க 10 ரூபாய்க்கு. ஆனால் அது சத்தியமாக ஒருத்து தான்.